தெரியுதாடி? அம்மா எப்ப சீத்தினது பார்த்து சகி நான் யார் தெரியுதாடி? யார் மண்ணியா என்னுடைய கணவராகப்பட்டவரு நாடகத்திற்கு சென்று 3 நாளாகி போச்சுடி. பேட்டி பையா ஆமாண்டி. அவர் இல்லாம எனக்கு காமம் அதிகமாகி போச்சுடி. அதனால என்னாத நான் வர வைக்கான அப்படி இருந்தாலும் நாதனாகப்பட்டவரு நாடகத்திற்கு சென்று 3 நாளாகி போச்சுடி. அது ஏன் நீ பாக்குற? ஏண்டா எரு வாரத்துக்கு டிப்பர் கேட்டு இருந்தியா டிராக்டர் இல்லைன்னு எவ்வளவு கேக்குறாங்க லோடுக்கு? 1500 கேக்குறாங்க. ஒரு லோடு டிப்பரா? டிப்பரே வேணாம், 500 ரூபாய் கொடுத்துடு எனக்கு. இப்ப அனுப்புறேன். குப்பையாண்ட கொண்டு போய் உக்கார வை. ஒரே தள்ளு தான் சூத்தால கையில போய் தரையான தேய்ச்சி போவான். அப்படி கிடையாது, வரைக்குமா பேசினா பெண்கள் வந்து மாசமான வச்சுக்க முன்னதான் வயிறு போயிருக்கு, பின்னாடி போயிருக்கு. கணவராகப்பட்டவர் என்னை விட்டுட்டு கானக சென்று 3 நாளாகி போச்சுடி. அவர் 3 நாளா போனதுல இருந்து எனக்கு காமம் அதிகமாகி போச்சுடி. அது மட்டும் கிடையாது, அவர் இருந்தாரானா என் கணவராகப்பட்டவர் எனக்கு என்னென்ன வேலை செய்வார் தெரியுமா? அவர் பல பல லீலை செய்வார். கணவர் என்கிட்ட இருந்தாருன்னா என் கையை அமுக்குவாரு, என் காலை அமுக்குவாரு. ஆமா, அது மட்டும் கிடையாது, என் மாரெல்லாம் அமுக்குவாரு. அது மட்டும் கிடையாது, அவர் பால் பயம் கொடுப்பாரு. அப்புறம் இன்னொரு வேலை செய்வாரு, அவர் இன்னி இருப்பாரு, அவர் பண்ணி இருப்பாரு. என்ன இன்னி இருப்பாரு பண்ணி இதை கை சொன்ன ஏண்டி சகி? அப்படி இருந்தாலும் நம்ம எல்லாரும் நம்ம பேசுற பேச்சு, நான் பேசுற பேச்சு எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க. ஏன்னு கேளு, நம்ம பேசுற வார்த்தை ஆபாசமாக இருக்கிறது. நீ ஒரு காட்டுவாசி. ஆமா, இந்த நாடகத்தினுடைய முறை. ஆமா, சில பாக்குறவங்க நம்ம ஆளுங்க வந்து என்ன இது மாதிரி பண்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இதனுடைய விதிமுறையை சொல்லு என்னன்னு சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, அன்பில் சிறந்த தாய் தந்தைமார்களே, உங்கள் அனைவருக்கும் எங்களது கிருஷ்ணா தெருக்குத்தி மடத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த வேடத்தை எடுத்து நடத்தக்கூடிய நான் பேசும் வார்த்தை சில வார்த்தைகள் ஆபாசமாக இருக்கும். ஏனென்றால் என் குருநாதர் எனக்கு கற்றுக் கொடுத்த பிரகாரம், ஏட்டில் எழுதி வண்ண பிரகாரம் எழுதி வண்ண பிரகாரம் இந்த நாடகத்திலே இந்த கதாபாத்திரத்தில் ஒரு சில வார்த்தைகள் ஆபாசமாக இருக்கும். யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். ஏனென்றால் இந்த நாடகமே இப்படிதான், தெய்வீக நாடகம். ஆனால் ஒரு சில வார்த்தைகள் ஆபாசமாக வரும். யாரும் இதை பொறுத்துக் பெருமடுத்திக் கொள்ளாமல் எங்களையும் எங்கள் நாடக பிள்ளைகள் அனைவரையும் மன்னிக்க வேண்டும் என்று உங்களை அனைவரையும் இருகாரம் கூட்டி கும்பிட்டுக்கிறேன். சகி, இப்ப அனைவருக்கும் சொல்லிட்டேன், யாருமே தவறா நினைக்க மாட்டாங்க. ஆமா, அவர் என் கணவராகப்பட்டவர் இருந்திருந்தாருன்னா அவர் இன்னி இருப்பாரு, அவர் பண்ணி இருப்பாரு. எப்படி
அவர் பண்ணிருப்பாரு, அவர் இருந்தா இன்னி இருப்பாரு. அதனால எங்களை என்ன பண்ண சொல்றேன்? 3 நாள் ஆகி போச்சுடி, எனக்கு காமம் அதிகமாகி போச்சு கணவர் இல்லாத நேரத்துல. அதனால நீ எதுனா வரையாடி? நான் உங்க ஆள்ல கூட விக்கிறேன். ஏன்டி சகி என்ன கூப்பிடாத. அப்படியா? ஏண்டி என்ன மொச்சி பாக்குறான், செட்டப் பண்றான்னு தெரியல போ. அப்படியா? ஏண்டி நீயாவது வரையாடி? நான் வரலமா, எனக்கு பிடிக்காது. ஆமா பெரியவா ஐஸ்வர்யா ஆப்பிள் கலர் இருக்கிறா. ஏண்டி என் அழகு நடி எவ்வளவு அழகு தெரியுமாடி? நானு என்ன இந்த ஊர்ல என் அழகுக்கு பாதி கூட கிடையாது. இந்த அக்காலத்திங்க வச்சு கூட இப்ப என்னப்பா எப்படி இருக்கிற முக்கோட்டம் பண்ணுங்க. பழம் மாதிரி எவ்வளவு அழகா இருக்கு. ஆமா ஆமா எங்களெல்லாம் காமத்தை தேக்க முடியாது. அப்படியா? எனக்கு காமம் அதிகமாகி போச்சு. அதனால அது தெரியுது பாத்தியா, கானகம். இந்த கானகத்து வழியாக செல்லலாம். போலாம். ஏன்னா இருக்கிறது நம்ம கானகத்தை நம்ம பிடிச்சி வழியாக தகுந்தவன் யாராவது வந்தாருன்னா அண்ணவரை சேர்ந்து நமது காமத்தை தீர்த்து கொள்ள வேண்டும். எங்களால முடியாது. அப்படியா? எங்க 2 பேரும் இடம் போட்டா கூட 30 60 கிலோ தான் இருக்கிறோம். 60 தான் எங்களால முடியாது. சரி, கானகத்து வழியாக செல்லலாம். யாராவது வந்தா நம்ம காமத்தை தீர்த்து கொள்ள புறப்பட்டு போகலாம்.